ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். வக்கீல் சார் என்ன போனை நோண்டிட்டு இருக்கீங்க? ஆர்டர் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்காக மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல ஃபுட் ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நமக்கு பிடிச்ச டிஷ்ஷுக்கு நம்மளே விலையை நிர்ணயிக்கலாம். வாவ், நானும் பண்ணிடுறேன். பிரியாணி பாளையத்தின் த பிராண்ட் நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக. ஒன்றிய அரசானது முப்பெரும் குற்றவியல் சட்டங்களான இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் பீனல் கோட் ஆகியவற்றில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. பெயரிலுமே இந்தி திணிப்பை உருவாக்கி இருக்கின்றது. இதை எதிர்த்து இந்திய அளவிலே ஆங்காங்கே அனைத்து பகுதிகளிலுமே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று சேலம் மாவட்ட குற்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய வழக்கறிஞர்கள் உறுப்பினர்கள் நீதிமன்ற பணியிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருந்தோம். இச்சூழலில் நேற்று இரவு ஆல் இண்டியா பார் கவுன்சில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி முப்பெரும் குற்றவியல் சட்டங்களில் ஒன்றிய அரசு கொண்டு இருக்கின்ற அந்த சட்ட திருத்தங்களை வாபஸ் பெற வைப்பதற்கான முன்முயற்சியை ஆல் இண்டியா பார் கவுன்சிலே எடுக்கும் என்று உறுதியளித்திருக்கின்ற காரணத்தினால் இன்று சேலம் மாவட்ட குற்ற வழக்கறிஞர் சங்கமானது நேற்று அறிவித்திருந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு இன்று நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கின்றோம். ஆல் இண்டியா பார் கவுன்சிலை நாங்கள் நம்புகின்றோம். ஒன்றிய அரசானது ஆல் இண்டியா பார் கவுன்சிலுடைய அந்த கோரிக்கையை ஏற்று சட்ட திருத்தங்களை கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட தீவிரமான போராட்டத்தை எங்களுடைய சங்கமானது முன்னெடுக்கும். என்னுடைய மாவட்ட குற்ற வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர். இது போன்ற முக்கிய செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.